பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வருகிற மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடக்கின்ற வேதாகமம் தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றபடியினால் சேர விரும்புகிறவர்கள் உடனே சேரவும், கர்த்தருடைய வார்த்தையிலே வளரவும், தேவ சத்தத்தை கேட்கவும், தேவனுடைய தரிசனத்தை காணவும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யவும், கிருபா வரங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆவிலே பலப்படவும் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் அன்புடன் தெரிவிக்கிறோம். ஆகையினாலே தாகமுள்ளவர்கள் வந்து சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை புதுக்கோட்டையிலே மார்ச் 2 முதல் 19 வரைக்கும் நடக்கின்றது. ஆகையினாலே வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யாத்ராம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2. எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 1 and 2. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிக்கொடார்கள், கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். என்னை நம்ப மாட்டாங்க. இந்த பார்வோனும் எகிப்தும் ராஜாவும் என்னை நம்ப மாட்டார்கள். எப்படி என்னை நம்புவாங்க அப்படின்னு யோசிக்கும்போது ஆண்டவர் சொல்றார், உன் கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கு. உன் கையில் இருக்கிறத கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நான். இந்த கோலை நீ வடியில போடு, அது அப்படியே குஷ்டமாக மாறும். மறுபடியும் அது கையில் பிடி, மறுபடியும் அது கோலாக மாறும். ஆண்டவர் உனக்கு 2 அடையாளத்தை காண்ற. தரையில் போடு என்றார். தரையில் போட்டார், சர்ப்பமாயிற்று. அது கை அதனுடைய மறுபடியும் வாலை பிடித்தார், அது மறுபடியும் கோல் ஆயிற்று. ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தோடு உறுதிப்படுத்தி காண்பித்தார். இன்றைக்கு என் கையில் இருக்கிறது இவ்வளோதான், என் பிள்ளை கல்யாணத்தை எப்படி முடிப்பேன்னு தெரியல, என் கையில் இருக்கிறது இவ்வளோதான், எப்படி என்னுடைய தொழிலை செய்வேன்னு தெரியல, என் கையில் இருக்கிறது கொஞ்சம் தான், எப்படி இந்த குழந்தை பாக்கியத்தினுடைய கர்ப்பத்தின் கனி லேபர் வார்டு கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்ன செலவாகுமோ தெரியல அப்படின்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்களா? எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்க பயப்படாதீங்க. இயேசப்பா திரும்ப திரும்ப சொல்கிறார், மகனே மகளே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா கண்களும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். மோசே சொல்கிறாங்க, அந்த ஜனங்களை நம்ப மாட்டாங்க, உன்னை நம்ப மாட்டாங்க, ஆனால் உனக்குள்ள நான் இருக்கிறேன், நான் நம்ப வைப்பேன். நம்பாத ஜனங்களை, நம்பாத இடத்தை நம்ப வைக்கிற கர்த்தர், நம்பிக்கையே இல்லாத இடத்துல நம்பிக்கை கொடுக்குற கர்த்தர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கும்படி அற்புதம் செய்வார். நீங்கள் போகிறதுக்குள்ளே கர்த்தர் போய் உங்கள் காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்களேன், நீங்கள் போகிறதுக்குள்ளே கர்த்தர் போய் உங்களுக்கு முன்னே போய் உங்கள் காரியங்களை சரிப்படுத்துகிறத பார்ப்பீங்க. சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. தேங்க்யூல்லா. நான் சொல்கிறது யாரும் நம்ப மாட்டான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தூதனை அனுப்புவார். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் யார் என்று வெளிப்படுத்தி காட்டுவார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி பலவீனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. தேங்க்யூல்லா. நாகராஜுங்கிற பேரை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சகோதரா. வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய பேரோடு கர்த்தர் பேசுகிறார் என்றால் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். தடைகள் உடையட்டும். அக்கினி இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். தேங்க்யூல்லா. வியாதி நீங்கினதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் நடந்ததற்காக ஸ்தோத்திரம். சீலன்ங்கிற பேரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவை திறப்பார். என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். Receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.